அப்பா ஹெவியா கடிச்சிட்டோமோ? எப்ப பாரு ஒரே சிக்கன் ஞாபகம் தான். எதுக்கு பல்லெல்லாம் வளர்க்கிக்கிட்டு நீங்க யாரு? என்ன ஆடு மாடு சாப்பிடலாம் ஸ்மெல் வருது. எல்லோ வாட்டர். மா என்னம்மா சாம்பார் செஞ்சு வச்சிருக்க? பின்ன கறி குழம்பா செய்வாங்க. இன்னில இருந்து புரட்டாசி ஆரம்பிக்குது. இன்னும் 1 மாசத்துக்கு வீட்ல சாம்பார் தான். என்னது சோத்துல சாம்பாரா? அனில் பர்த்டே ட்ரீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய்மா. ஹே நில்லுடி, இங்க பாருடி. புரட்டாசி மாசம் அதுவுமா மீன் மட்டன் சிக்கன் நான்வெஜ்ல கைய வச்சேன்னு தெரிஞ்சது மவளை பொலி போட்டுருவேன். பூர்ணி, சாம்பார் சாதம் நன்னா இருக்கு, சாப்பிடாம போற? யோ போயா. என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறா? பாய். ஹே ஹே, எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டியா? ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ. சரி சரி இருக்கு உனக்கு. What would you like to have, ma'am? எனக்கு ஒரு புரட்டாசி மாசம் சிக்கன் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது. ஐயோ, வீட்டுக்கு போனா கையை மூந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருமே ஆத்தா. எனக்கு ஒரு தயிர் சாதம் போதும்க்கா. புரட்டாசி மாசத்துல பிறந்தவனே. தென் மேம் அவ்வளோதான்க்கா. ஓகே தேங்க்யூ மேம். பில் சார். ஓ தேங்க் யூ. டி ஐ சாத்துக்கு என்னடா பில்லு? ரொம்ப அதிகமாக வந்துட்டோ. 50 ரூபாய் தானா? என்னது 50 ரூபாயா? பர்த்டேன்னு வந்துட்டா 2 நாளைக்கு முன்னாடியே பைத்த காய போட்டுருங்களடா. மீன் மீறானுங்களே. வளர்ற பிள்ளைங்க நம்ம சாப்பிடுவோம். கோழி ஒரு புல்லு, மீன் ஒரு புல்லு, மட்டன் ஒரு புல்லு, சிக்கன் ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கௌதாரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு. ஆக மொத்தம் 5000 ரூபாவா? டின்னரையும் சேர்த்து முடிச்சாச்சு. ஹலோ துபாயா? அட பாவிகளா. 30 ரூபாய் முடிச்சிடலாம்னு நினச்சேன். 50 ரூபாய் போச்சே. ட்ரீட் முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன காலு. டேய்
அது ஒழுங்கா பண்றானா பாரு. ஆ. கால உள்ள தள்ளுறா. என்ன காலா? என்ன கலரு, என்ன சைஸ், கலரு சைஸா. இன்னைக்கு ஒரு புடி புடியாங்க அவள புடியாங்க. என்னத்த பொண்ண வளர்த்தி நீ முடிச்சிடுறேன். அவள ஒரே ஒரு பொண்ணாச்சேன்னு பாசத்தை கொட்டி வளர்த்தியேயா, குடும்பமானத்தையே வாங்கிட்டாளையா. என்னைய பார்க்கும்போதே வாயில எச்சி ஊறுதே. மட்டும் இருந்திருந்தேன், எடுத்து வச்சு ஒரே கடி கடிச்சு அவள நல்லா தான் இருக்கு. என்னடி பண்ற? சிக்கன் லெக் ஃப்ரைமா. சும்மா கண்டதை பார்த்துட்டு இல்லாம போ, சாம்பார் தேவையான பொருள்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வா போ. ஏன் இப்போ குடும்பமா ஓடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க? பக்கம் பார்க்காதடி, மூக்க முடிப்பல. சொல்லுமா, என்ன வேணும்? அண்ணே 1/2 கிலோ துவரம் பருப்பு, 2 சாம்பார் மசாலா கொடுத்துருங்க. சிக்கன் மசாலாவாமா? சாம்பார் எங்க இருக்கு? நீ சொன்னது எங்க இருக்கு? ஒழுங்கா கொடுங்க. இந்தாமா. சரிண்ணே. எவ்வளோ ஆச்சு? 65மா? 65மா? 65. யோ, தமிழ் வராதா? இந்தா புடி. ₹1 சேஞ்ச் இல்லம்மா, அதுக்கு பதிலா இந்த லாலிபாப் வச்சுக்கோ. சீபே, முதல்ல பாட்டை மாத்து. நல்ல பாட்டு தானே. எப்படியும் தூடி விடு. சுடடடா. பிரியாணி. என்னடா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூவி போலான்னு இருக்கோம், அதான் ஃப்ரீயானின்னு கேட்டேன். சொல்லு, ஃப்ரீயானி. டேய், நான் ஃப்ரீ இல்ல, வேடா. உடலை நடுவுல குத்தணும், அப்புறம் நெருப்புல அதை பேலன்ஸ் பண்ண 1 அடி தரையில இருந்து மேல வைக்கணும். அதோட நல்ல இறைச்சியே பின்னங்கால்கள்ல தான் இருக்கு. அதை நான் பிளாட்டா பின் பண்ணி சீக்கிரமாவும் சமமாவும் வேக வைக்கணும். புரட்டாசி மாசம் இல்லையாடா? நல்ல சூடான நெருப்புல சேனல்ல மாத்து. தொட்ட வட்ட ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. நான் டிவியை பார்க்கல, போங்கடா. आराम सम सम आराम सम सम गुली 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 राम सम सम आराम सम सम आराम सम सम गुली 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 राम सम सम फास्टर आराम सम सम आराम सम सम கோழிக்கால் மாதிரி தெரியுதுடோய். ஹலோ மச்சி. என்னடா பண்ற? என் வீட்ல எனக்கு நாமம் போட்டு வைக்கிற மச்சி. நாமமா? ஏன் உனக்கு போடல? நான்லாம் நாமம் போடுற சான்ஸே இல்லை, அதெல்லாம் பசங்க போடுறது. அதுவும் மீ டெஃபினெட்லி நோ. நான்லாம் அழகா சாரியை கட்டி #ட்ரெடிஷ்னல் வேர்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட கோவிந்தா 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 கோவிந்தா, கதவை திறங்க. என்ன இந்த வீட்ல பிரியாணி செய்றாங்க? ஆயிஷா, அந்த பிரியாணி ஸ்மெல் கம்மியா இருக்குது பாரு. பிரியாணி இலை ஏலக்காய்லாம் எக்ஸ்ட்ரா போடு. பாய் வீடா? நமக்கு எதுக்கு போவாங்க? ஐயோ, பிரியாணி வேற ஸ்மெல் பண்ணிட்டோமே, வயிறு நமங்குதே. என்ன பண்ணலாம்? சலாம் அலைக்கும் ஆண்டி, அம்மா இஞ்சி கேட்டாங்கோ. ஏ ஃபாத்திமா பேகம், உள்ள வாமா. வா உள்ள.
இந்தாமா. இல்ல ஆண்டி, இஞ்சி மட்டும் போதும். இதுல இஞ்சி, அஸ்வகந்தா, அதிமதுரம், துளசி, ஏலக்காய் போன்ற 10 வகை மூலிகையும் இருக்கு. ஹெல்த் மேல அக்கறை இருக்கு. என்னடா இது புது டெக்னிக்கா இருக்கு. நான் போயிட்டு வருது ஆண்டி. ஆண்டி, அம்மா பிரியாணி எல்லாம் கேட்டாங்க. உள்ளவாமா. ஆண்டி, பிரியாணி எல்லாம் மட்டும் போதும். இந்த பிரியாணியில பட்டை, லவங்கம், ஏலக்காய், சிக்கன், என்னோட அன்பு, அப்புறம் 10 வகையான மசாலா சேர்த்து ஒரு கிண்டி இருக்கம்மா. சாப்பிட்டு பாருங்க. இது பிரியாணி, இது ரைத்தா, கத்திரிக்காய். நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. பாய் வீட்டு கதவை தட்டுறோம், பிரியாணியை வாயில கொட்டுறோம். ஆண்டி, சொல்லுமா. ஆண்டி, உங்க வீட்டுல பிரியாணியா? ஆமாமா. புரட்டாசி முடிஞ்சிருச்சு. நான் லுக்கே. யார் வந்திருக்கா தெரியுங்களோ? மேடம் பிகி. Thank you bro. Welcome. அடுத்த டைம் யூனிஃபார்ம் இல்லனா நான் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப Sure, ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். மேடம் 5 ஸ்டார் ரேட்டிங். என்ன ஐயோ. இன்னைக்கு ஒரு புடி. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு. கொஞ்சம் சிக்கன் எடுத்து, அப்படியே ஒரு ப்ரான் எடுத்து, கொஞ்சோண்டு ரைத்தாவை எடுத்து, லைட்டாக கத்திரிக்காவை மேலே ஊற்றி, கொஞ்சம் முட்டையை சேர்த்து, அப்படியே பிரியாணியோட சேர்த்து. சாமியே சரணமையப்போ. அம்மா, வெளியே யாரோ பூஜை பண்றாங்க போல. கதவு மூடு, கவுச்சு வேற. பூர்ணிமா சாமி. அந்த கோழி சாமி கீழே வச்சுட்டு அந்த ரிமோட் சாமி எடுத்துறீங்களா? அடுத்த 48 நாளைக்கு நம்ம வீட்ல சாம்பார் தான். ஏய், நான் என்ன பார்த்து சொல்றேன்? அவர் தான் மாலை போட்டிருக்காருல, அவரை பார்த்து எப்படி சொல்றது? சரி சொல்லி தொலை. ஏன் டவுட் கரெக்ட் தானே? சயின்டிஸ்டாலேயே பதில் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறா? விடுவோமா? காசு கொடுத்ததுனால தான் 2 வந்துச்சுமா. அப்பா என்னம்மா? சொல்லுங்கப்பா. சிக்கனே சிக்கனை குப்பத்தொட்டில போட்டா. ஐயோ, என்னம்மா குப்பத்தொட்டில போட்ட? அப்ப மானியாக்கு சிக்கன். அப்பா டேலண்டானவரு, அவரு பாத்து பாரு.